ஷாலோம் 7 டே சேலஞ்சுடைய 2வது வாரத்துக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். போன வாரத்தில் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொன்னோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் அப்படின்றத அறிக்கை செய்ய போகிறோம். உலகம் நாம் யார், நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளை பார்க்குது. ஆனால் ஆண்டவர் நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற கோணத்தில் நம்மளை பார்க்குறார். அதனால் முதல்ல இன்னைக்கு நம்ம அறிக்கையிட வேண்டியது, நான் தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் என்னை பல பேர் சொல்லி அழைக்குதுப்பா. என்னை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உதவாக்காரன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை மகனாக பார்க்குறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் தனிப்பட்டவன் இல்லை. நான் உங்கள் பிள்ளையாக இருப்பதற்காக சந்தோஷப்படுறேன். நான் எப்பவும் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் அறிக்கை பண்ணுறேன். ஆமென், ஆமென், ஆமென். 2வது, நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் நல்ல வசதி உள்ளவங்களை செலக்ட் பண்ணோம், நல்ல புத்திசாலிகளை செலக்ட் பண்ணோம், டேலண்ட் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணோம். ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஒதுக்கிடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய டேலண்ட்டை வச்சு நம்மளை தேர்ந்தெடுக்கலை, நம்முடைய விசுவாசத்தை வச்சு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் கண்ணை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பரலோகத்தின் பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உலகம் எங்களை புறக்கணிச்சது, உலகம் எங்களை வேணான்னு ஒதுக்கிச்சு, எங்களுக்கு திறமை இல்லை, ஞானம் இல்லைன்னு சொல்லி எங்களை குப்பையில் போட்டுச்சு. ஆனால் நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணி உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றி இந்த நாளில் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை தேர்ந்தெடுத்த உம்முடைய அன்பை நினைத்து நான் மகிழ்ச்சியோடு அதை நினைவு கூறுகிறேன், அதை அறிக்கையிடுகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். 3வதா நம்ம சொல்ல போகிற நல்ல அறிக்கை, நான் மீட்கப்பட்டவன். இந்த உலகம் ஒரு காலத்தில் நம்ம பண்ண பாவம் தவறுகளை சொல்லி சொல்லி நம்மளை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுக்கும் உதவாதவங்க, நம்ம ஒரு பாவிகள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நான் உன்னை மீட்டெடுத்துட்டேன், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். கண்களை மூடி நாம் இதை அறிக்கையிடலாம். ஆண்டவரே, நான் ஒரு மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளையப்பா. இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குதுன்றதை விட நீங்கள் என்னை மீட்டெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக பார்க்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை பற்றி நீங்கள் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் என்னை பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம் மீட்டெடுத்திருக்கிறீங்க. அதனால் நான் பாவி இல்லை, நான் சபிக்கப்பட்டவன் இல்லை, நான் மீட்டெடுக்கப்பட்டவன். இதை எப்பொழுதும் நான் அறிக்கையிடுவேன், எப்பொழுதும் இதை நான் விசுவாசிப்பேன், இதில் நான் எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன். இந்த நல்ல அறிக்கையை உமக்கு முன்பாக நான் இந்த நாளில் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். 4வது, கிறிஸ்துவுக்குள் நாம் வெற்றியாளர்கள். இந்த உலகம் நம்மளை கீழே தள்ளும், நம்மளை கீழே தள்ளி நம்ம தோற்று போன உடனே அதை பார்த்து சந்தோஷப்படும். ஆனால் ஆண்டவரோ நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம அதை அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, உலகம் என்னை ஒரு தோல்வியாளனாக பார்க்குதுப்பா, ஆனால் நீங்கள் என்னை ஒரு வெற்றியாளனாக பார்க்குறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு நாளும் தோற்று போகிறதில்ல. எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் எப்பொழுதும் அறிக்கையிடுவேன். நான் ஒரு நாளும் தோற்று போகிறவன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு வெற்றியாளன் என்பதை எப்பொழுதும் நான் அறிக்கையிடுவேன், அதை நான் விசுவாசிப்பேன், அதில் நான் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். 6வது, கிறிஸ்துவுக்குள் நாம் பலவான்கள். உலகம் நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மளை புறக்கணிக்கும், நம்மளை கேலி செய்யும், நம்ம பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நாம் பலவான்கள். கண்களை மூடி அதை நம்ம அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, உலகம் எங்களை பலவீனர்களாக பார்க்குதுப்பா, ஆனால் நீங்கள் எங்களை பலவானாக பார்க்கறதுக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்தின்படி நான் உமக்குள் எல்லாவற்றையும் செய்வேன். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தி இருக்கிறீர். நான் ஒரு பலவீனன் அல்ல, உமக்குள் நான் ஒரு பலவான் என்பதை உறுதியாக அறிக்கையிடுற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். 7வது, நான் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டேன் அப்படின்றத நம்ம அறிக்கையிட போகிறோம். உலகத்தில் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம், இஷ்டம் போல் ஓடிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ இயேசுவை அறிஞ்சிக்கிட்டோமோ அதிலிருந்து நம்ம லைஃப்பில் ஒரு பர்பஸ் அவர் கொடுத்துருக்கிறார். கண்களை மூடி அதை நம்ம அறிக்கையிடலாம். ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் நோக்கம் இல்லாமல் ஓடிட்டு இருந்தேன், ஆனால் இனிமே
உங்களை மாதிரி நான் மாறணும், அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தை கொடுத்துருக்குறீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாள் பரலோகத்தில் உங்கள் முகத்தை தரிசிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. அந்த நோக்கத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அதை நான் எப்பொழுதும் அறிக்கையிடுவேன். அதில் நான் உறுதியாக இருப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எப்பவுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே உருவாக்குதான். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்முடைய உடம்பையும் மனசையும் வீக் ஆக்கிடுதான். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க, விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. இன்றைக்கி சொன்ன இந்த விசுவாச அறிக்கையை நாள் முழுசும் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் ஆசீர்வாதம் பெற உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.